Hi guys, welcome to Sweet Chilli சமையல். எல்லாரும் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம புது வீட்டிலேருந்து ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் பால் காய்ச்சிற வீடியோலாம் கவர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம அன்றைக்கே பால் காய்ச்சிட்டு அன்றைக்கே வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால ஃபுல்லாக எடுக்க முடியல, டைமும் கிடையாது. ஏன்னா ரொம்ப தூரம் தான், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அங்கேருந்து இங்கே வரதுக்குன்னு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக, அது மட்டும் இல்லாமல் பால் காய்ச்சிற அன்றைக்கி தான் எங்களோட வெட்டிங் டே வேறு. அதனால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. இன்னும் ஷிஃப்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுன்னு வேலையே முடியலை. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிச்சனை செட் பண்ணியாச்சு. கிச்சன் செட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்தது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கிச்சனை ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணாமல் அப்படியே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஆரம்பித்தாச்சு. ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன். இது நம்ம புது கிச்சன் வீடு மாறி இருக்கும். இது இனிமே நம்மளோட கிச்சன் இதுதான். இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட சமையல் திறனை. ஆக்சுவலி இந்த வீடியோலாம் நம்ம பழைய வீட்லேலாம் எடுத்தது தான். நம்ம அந்த வாரம் போட வேண்டிய வீடியோ தான். ஏன்னா குட்டி குட்டியாக நம்மளே ரெடி பண்ணியிருந்தோம். என்ன தான் பேக்கர்ஸ் நம்ம புக் பண்ணியிருந்தாலும் ஒரு சில விஷயம் நானே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது நம்ம கரெக்டாக பண்ணணும். பர்சனலாக பார்த்தோன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நாங்களே பேக் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க அது எடுக்கிறத விட நம்ம சுட்கேஸில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பேக் பண்ணுறது நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம பொருள் நம்மளே பேக் பண்ணோம் அப்படின்ற திருப்தி நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நானே பேக் பண்ணாதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நானாவது அப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா நான் பேக் பண்ணதை திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா நான் சாரிக்குன்னு சொல்லிட்டு 2 சூட்கேஸ் எனக்கு நான் பண்ணிவிட்டு நான் அதில் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா டம்ப் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணது எல்லாத்தையும் திருப்பி இந்த கேமராமேன் கலைச்சிட்டு மறுபடியும் அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இந்த வேலையை அவரே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நான் இது எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கேமராமேனும் அது பேக் பண்ணுறதுல எங்களுக்கு கரெக்டாக இருந்ததுனால கொஞ்சம் அப்புறமேட்டா லஞ்ச் பண்ணணும், டின்னர் பண்ணணும், அப்புறம் அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருந்ததுனால அது டோட்டலாகவே நான் விட்டுட்டேன். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேன் நான் பண்ணது எல்லாத்தையும் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இது சூட்கேஸில் பண்ணுறது இல்லாமல் மட்டும் நம்ம ஏற்கனவே நான் சாரியும் கொஞ்சம் பேக் பண்ணி கவரேஜில் வச்சுட்டேன். இது ஏற்கனவே பேக் பண்ணது தான். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சரின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஞ்சம் கிளிப்ஸ் தான் நான் பழைய வீட்டில் எடுத்திருந்தேன். சரி, இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டினியூ பண்ணி போடலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா சார்ஜ் போட முடியல, நிறைய திங்ஸ் வீட்லேயே அடைச்சிட்டு இருந்ததுனால டோட்டலாகவே வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பால் காய்ச்சிற வீடியோ கூட நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி தான் எங்களோட வெட்டிங் டேன்றதுனால எங்களால் சரியாக சீக்கிரமாக கோயிலுக்கு போக முடியல. ஏன்னா இங்கே நம்ம பால் காய்ச்சி முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம அங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருந்தது. சரி, அதெல்லாம் விட்டுடுவோம். இனிமேல் நம்ம ப்ராப்பராக வீடியோ வந்துடும். நானும் ஒரு வாட்டி இதை சொல்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இனிமேல் கன்ஃபார்மாக ப்ராப்பராக வந்துடும். நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சாட்டர்டேலாம் வீடியோ வந்துடும். ஒரு சில பேர் வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நான் கூட நம்ம அப்படியே விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சேன். பட் எனக்காக கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எதுவுமே ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை அந்த வீட்டில். அதனால் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை பொடியும் தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் தக்காளி ஊறுகாவும் போட்டுடலாம் அப்படின்ட்டு காலையிலே 2 ரெசிபியும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் காஃபி குடிச்சிட்டு தான் இந்த வேலையை பார்த்தோம். இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். ஆனால் இது ரொம்ப டைம் எடுத்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு டொமேட்டோ பிக்கலும் அடுத்து தான் கருவேப்பிலை பொடியும் இது நான் ஏற்கனவே சேனலில் போட்டுட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி ஊறுகாய், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி. இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக கழுவிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இந்த புளி நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1.5 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக புளி போடுறோம். புளிக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னா லெமன் சேர்த்துக்கலாம், இல்லைனா வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி புளி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கெட்டு போகாது, ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் அப்படியே. இதுக்கு இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் மிளகாத்தூள் சேர்ப்போம். அதனால் 10 அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகா ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா
ஊறுகாய்க்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கலராக நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கட்டியாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் தேவைப்படும். அடுத்தது 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுடுதலில் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சாலும் சரி, இல்லைன்னா அந்த மாதிரி அடுப்பில் சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதுவே நீங்கள் செராமிக்கு இல்லை வந்து கிளாஸ் ஐட்டமில் போடுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நல்லா சுடுதலில் வந்துட்டு நல்லா அலசிட்டு நல்லா வந்துட்டு காய வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சுட்டு நல்லா வந்து டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஊறுகாய் ஸ்டோர் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுதான் வந்துட்டு முக்கியமான 3 விஷயம் அந்த ஊறுகாய்க்கு. இதுதான். இதே ப்ராசஸ் வச்சு நீங்கள் வந்து எந்த ஊறுகாய் வேணாலும் செஞ்சுக்கலாம், இன்க்ளூடிங் நான்வெஜ் ஊறுகாவும். நீங்கள் இதே மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ஊறுகாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு ஊறுகாய் வந்துட்டு லிஸ்ட்டு வந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு, அது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை இட்லி பொடிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். பொடியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து சட்டி அந்த மாதிரி வெயிட்டான பாத்திரத்தில் நம்ம வறுக்கும் போது தான் வந்து அது ஸ்லோவாக வந்துட்டு ஹீட் ஆகிட்டு அதுலேருந்து வறுத்துச்சுனா தான் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துட்டு வறுபடாது, கொஞ்சம் லேட் ஆகும், ப்ராசஸ் ஆகும். அந்த கேப்பில் வந்து நான் வந்து தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடிக்கு கடலைப்பருப்பு 1/2 கப்பு போட்டோம் அப்படின்னா உளுத்தம் பருப்பு 1 கப்பு. இதில் வந்து எள்ளு போடுறதா இருந்தாலும் எள்ளு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு அதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் பொடிக்காக. இப்போ நம்ம வந்து ஊறுகாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்துட்டு வெந்தயமும் கடுகும் வந்து நல்லா அரைச்சிட்டேன், பொடி பண்ணிவிட்டு. இப்போ வந்துட்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா வந்து வறுக்கணும். இப்போதைக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இறக்கிறதுக்கு கொஞ்சம் கடைசியாக வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு மேலே எண்ணெய் தேம்பும் போது தான் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். இதில் வேறு எதுவும் போட தேவையில்லை. அப்புறம் தட்டி வச்ச பூண்டு மறக்காமல் போட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். பூண்டோட டேஸ்ட்டும் தக்காளி சேரும் போது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து தோலோடு இடித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பூண்டு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா நல்லா ஒரு கை நிறைய எடுத்து கூட போட்டு நல்லா எண்ணெயிலே வறுக்கணும். அந்த வாசனை போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டே ஊற்றணும். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா வந்து ஆப்ஷனல் தான், அது போடணுன்னு கிடையாது. இருந்தாலும் போட விருப்பம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வரணும். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இது நல்லா வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால வந்து ஒரு நாள் இல்லைனா 1.5 நாள் கழித்து உப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக வந்து போட்டிங்கன்னா தான் அந்த வந்து உப்பு வந்து பேலன்ஸ் ஆகும். இப்போ வந்து நல்லா வந்து மூடி போட்டு அது பாட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது நல்லா வந்துட்டு வெந்து வரணும். அதாவது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மீடியமில் வச்சுட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து பொடியும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு இந்த வெயிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக தப்பிச்சிடலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சும்மா நம்ம டெய்லியும் சட்னி சாம்பார் பண்ணுறதுக்கு இது இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுதான் இதோட பெனிஃபிட்டு. இது தாராளமாக ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். வறுத்த பூண்டும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 3 பல்லு அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எப்படி வந்துட்டு வறுக்கணும் அப்படின்னா, கையில் எடுத்து உடைச்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உடையணும், தீஞ்சிடக்கூடாது. அந்த பேலன்ஸ் தான். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோன்னா கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொட்டி மறுபடியும் அரைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட ஊறுகாய் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தெரியும் பாருங்கள், எண்ணெய் நல்லா திரும்பி வரும். சைடில் ஃபுல்லாக வந்து நல்லா திரிஞ்சு வரணும். இது வந்து கொஞ்சம் கலர் மாறும், அதுதான் நம்மளோட அளவு. நான் எந்த அளவு எப்போ நிறுத்தணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இது நல்லா வெந்துட்டு இருக்கும்போதே வந்து நம்ம வந்து இது போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்படியே பல்லு கூசுகிற மாதிரி இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக சர்க்கரை வந்து போடணும். சக்கரம், வெள்ளை, இல்லை கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய், அதாவது 1/4 கப் அளவுக்கோ இல்லை 1 கப் அளவுக்கோ, நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் ஊற்றிருக்கேன்.
ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி அல்வா மாதிரி ஒட்டாமல் வரும். அதுதான் பதம். கிட்டத்தட்ட நம்மளோடது ரெடி ஆகி நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லா காய வச்ச கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. கூடவே நம்மளோட கருவேப்பிலை பொடியை வந்து நான் அரைச்சிட்டேன். இப்போ ரெண்டுத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக பாத்திரத்தை நான் வந்து ஏற்கனவே நல்லா அடுப்பில் காய்ச்சிட்டேன். இப்போ அதில் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ரைஸ் வந்துட்டு லஞ்சுக்கும் இது தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி, பூரி, அது மட்டும் இல்லாமல் இடியாப்பத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். அப்படியே இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்துட்டு போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.